கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலையில் வாழ்த்துவது சாபமாக இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, இதை நான் யோசிக்கும்போது ஏன் சாபமாக மாறுகிறது என்று நான் நினைப்பேன். அப்புறம் தான் தெரிகிறது, 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூடி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக என்ன செய்வாங்க, அவனுக்கு கேக்கு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அவனை ரூமில் போயிட்டு அவனை திறந்து ஒரு பாட்டை போட்டுவிட்டோ, இல்லை கேக் வெட்டும்போது இவங்க ஆ ஊன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதாவது சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்களாம். இந்த சந்தோஷமாய் கொண்டாடிக்கும்போது திடீரென்று ஒரு 12 மணிக்கு பயங்கரமாக சத்திக்கிட்டு ஏன்னு கத்தும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எழுந்து என்ன ஏதுன்னு பார்த்தா கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூக்கத்தை கெடுத்துட்டாங்க இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன முறுமுறுப்பு, அதாவது வயசானவங்க இருக்கலாம், நிறைய பேர் அப்போ தான் படுத்திருப்பாங்க. இந்த குழந்தைங்க தூங்குறது, அந்த குழந்தைங்க முழிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்கவே தூங்காதுங்க இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால தான் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். அது வந்து எப்படி விடிஞ்ச பிறகு வாழ்த்துக்கள் சொல்லலாம், இல்லை அழகாக சாதாரண சைலண்ட்டாக போய் இது பண்ணலாம். அதை விட்டுட்டு அதிகாலையில் அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டே சொல்லுவான், என்னடா நீங்களாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, அஹ் இப்படி வந்து பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன செய்யலாம், வெறுத்து போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்த்து சொல்லாமல் அழகாக காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகவே பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? தேங்க்யூ.